வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம iOS 14.5 பற்றி பார்க்க போகிறோம். ரீசெண்டான அப்டேட், ரொம்ப ஒரு பரபரப்பான அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட மொபைல் கம்பெனிஸ் இருந்தாலும் ஐஃபோன் அப்படிங்கிறது வந்து தனிச்சு நிற்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து ஒரு வருஷமும் கன்சிஸ்டண்ட்டாக புது புது மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு தடவை அவங்க வந்து ஓஎஸ் அப்டேட் கொடுக்கும் போதும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எதிர்பார்க்காத நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 14.5 பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒன்று தான். ஸோ இந்த 14.5ல ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இருக்குங்க. இந்த ஒரு அப்டேட்டுக்காகவே ஐஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவையும் பார்க்கணும், அந்த அப்டேட் என்னென்னு பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் என்ன அப்படின்னா ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ். நீங்கள் கேட்கலாம், என்னது நிறைய கம்பெனிஸில் வந்து ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தானே டேக் அப்படிங்கிறது, ஜிபிஎஸ் டிவைஸ் வந்து நம்ம எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் இந்த ஏர்டேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரிசிஷனாக இருக்கும். அது வந்து நிறைய நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணும். அதாவது உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஐஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணும். அது இப்போ வந்து சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு 4 பேர் ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த நெட்வொர்க் மூலியமாக வந்து அது இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். வெறும் சேட்டலைட் இன்ஃபர்மேஷன் மட்டும் யூஸ் பண்ணாது. ஸோ அது வந்து ரொம்ப ப்ரிசிஷனான ஒரு விஷயம். அதாவது யாராவது வந்து தெரியாமல் உங்கள் பேக்குள்ளே போட்டுறாங்க, இல்லைனா நீங்கள் போகிற வண்டியில் போட்டு உங்களை ட்ராக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து ட்ராக் பண்ணலாம். ஸோ இதை வந்து இந்த iOS 14.5 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது ஏர்டேக் இருக்கா, யாராவது உங்களை வந்து ஏர்டேக் வச்சு ட்ராக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃபைண்ட் மை ஆப்குள்ளே போய். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஏர்டேக் வந்து எவ்வளோ ப்ரைஸு, அதுக்கப்புறம் அதில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் வந்து ஏர்டேக் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம iOS 14.5ல வேறு என்னென்ன அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஏர்டேக் ஃபீச்சரே வந்து ஒரு அமேசிங்கான ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிரியில் வந்து ஒரு 2 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது சிரி வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மியூசிக் ப்ளே பண்ணு அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக என்ன பண்ணுன்னா சிரி வந்து நம்ம ஃபோனில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே சர்ச் பண்ணி பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். பட் இந்த 14.5ல பார்த்தீங்கன்னா சிரி வந்து நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் போய் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சிரி தான். ஸோ சிரி வந்து உங்களுக்கு என்னென்ன வாய்ஸஸ் வேணும், ரொம்ப கஸ்டமைஸ்டான வாய்ஸஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு வாய்ஸ் கமெண்ட் தான். ஸோ ஐஃபோன் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன்ஸில் வந்து வாய்ஸ் கமெண்ட் ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து வர இன்கமிங் கால்ஸ்லாம் வந்து வாய்ஸ் கமெண்ட்லேயே அக்செப்ட் பண்ணலாம். கால் அட்டன் த கால் அப்படின்னா கால் அட்டன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேசியே கால் அட்டன் பண்ண வைக்கலாம். அது வந்து உண்மையிலுமே வந்து ஒரு ரொம்ப நல்ல அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உயிர் காக்கும் அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நீங்கள் வந்து இப்போ எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது சப்போஸ் அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இல்லைனா அந்த ரோட் பிளாக் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து ஆப்பிள் மேப்ஸில் வந்து அதை அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த செகண்ட்லேருந்து வேறு யார் அந்த ரூட்டை வந்து நேவிகேஷனில் போட்டு பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த பிளாக் தெரியும், அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் மேப்ஸ்லேயும் இருக்குது. பட் அதில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னா அது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதாவது ஒரு நாள் இல்லைனா ஒரு 2 நாள் குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் அந்த ரோடு வந்து பிளாக் ஆகிருக்கணும், அப்போ தான் அந்த பிளாக் வந்து அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஆப்பிளில் வந்து இந்த ஆக்சிடென்ட் அப்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ETA அப்டேஷன் அப்படிங்கிற ஒரு அப்டேட். அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுடைய ஆப்பிள் மேப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து சப்போஸ் பைக்கில் போகிறீங்க இல்லை காரில் போகிறீங்கன்னா அந்த ETA வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்போது இது வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க, இந்த டைமில் வந்து அங்கே ரீச் ஆயிடுவீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்டிமேட் பண்ணுற விதமாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு சின்ன அப்டேஷனாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் சின்ன அப்டேட்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து சிஸ்டம் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பார்க்குற விண்டோஸ் வந்து எந்த ஓரியன்டேஷனில் இருக்கணும் அப்படிங்கிற அப்டேட்ஸ் இருக்குது. அதாவது நோட்டிஃபிகேஷனில் வந்து ஓரியன்டேஷன் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குமா போர்ட்ரேட்டில் இருக்குமா அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனை ஆட்டோமேட்டிக்காக இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பினீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லேண்ட்ஸ்கேப்பில் மாறுதும், அதுக்கப்புறம் போர்ட்ரேட்டில் மாறும், அந்த அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுடைய ஃபோனுடைய பேட்டரி வந்து எதுக்கு ஆப்டிமைஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக 14.5 வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ், டெக் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.